ஸ்ரீ குருபியோ நமஹா. நான் அஸ்ட்ரோமுத்துரமா பாலாஜி, ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம், கோவையிலிருந்து கவசம் டிவிக்காக. நம்ம ஒரு ராசி லக்னங்களிலேயும் கிரகங்கள் அமர்வு என்ன விதமான பலன்களை தரப்போகிறதுன்னு பார்த்துன்னு வரோம். நம்ம இது வரைக்கும் மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் உள்ள 12 ராசிகளில் சூரியன் இருந்தா அந்த ஜாதகருடைய குணநலன்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கும்னு சில விஷயங்களை நம்ம பேசினோம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டா, செவ்வாய் பகவான் 12 ராசிகளில் மேஷம் முதல் மீனம் வரை செவ்வாய் இருந்தது அப்படின்னா, அந்த ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கும்போது அந்த ஜாதகருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை போகும் விதம் எப்படி இருக்கும், அதை பத்தி பார்க்க போறோம். இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஒரு விஷயமோ இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களோ நமக்கு பொருந்தி வர்றதை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் பேசுறேன் நான் இதுல. ஏன்னா ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னாலே அதை பற்றிய விஷயங்களே நம்ம நிறைய பேசிட்டே போகலாம். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அது மாதிரி நம்ம இதுல பேசுறது கொஞ்சம் தான், நிறைய விஷயங்கள் இருக்கு, பல நுணுக்கங்கள் இருக்கு. இப்போ மேஷத்துல செவ்வாய் பகவானுக்கு தன்னுடைய வீடே, தான் ரொம்ப பலம் வாய்ந்து இருக்கக்கூடிய வீடுதான் மேஷ வீடு அப்படிங்கிறது. மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பயங்கர அதி உக்ரமா தன்னுடைய வேலையை செய்வார். எப்பயுமே தனக்கு ரொம்ப ஒரு வீரியத்துடன் செயல்படக்கூடிய இடம் அப்படின்னே நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் பொதுவா நம்ம ரத்தகாரகன், நம்ம ரத்த பந்த உறவுகள் அப்படின்னு சொல்லும் போது செவ்வாயை தான் சொல்லுவோம். செவ்வாய் தான் அதற்கு உண்டான கிரகம். நம்ம சொந்த பந்தங்கள், சுற்றம், அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு செவ்வாய் தான் காரகன். அவர் தான் அது கொடுக்கக்கூடிய, அந்த உறவுகளை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். உறவுகளையும் இந்த ரத்தத்தையும் நம்ம பொதுவாகவே சேர்த்துதான் நம்ம பேசுவோம். சொல்லுவோம்ல, தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதை ஆடும் அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு ஒண்ணுன்னா ரத்தம் கொதிக்குதுப்பா அப்படிம்போம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரத்தத்துக்கும் செவ்வாய் பகவானுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்போ கிரகங்களை அதனுடைய அந்த கதிர்வீச்சு நம்மளுடைய உடம்புல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் தான் ஒரு மனிதனுடைய குணநலன்களா வெளிப்படுறது இல்லையா. ஏன்னா பஞ்சபூதத்தினால் ஆனதுதான் இந்த உடம்பு. நவகிரகங்களும் நம்ம என்ன ஒன்னொன்னுக்கும் ஒரு தத்துவம் சொல்றோம். ஆகாய தத்துவம் ஒண்ணு சொல்றோம், பிருத்திவி தத்துவம்னு சொல்லக்கூடிய பூமி தத்துவம் ஒண்ணு சொல்றோம் இல்லையா. அப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆனவர் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரத்தத்துக்கு காரகன், நம்மளுடைய உறவுகளை குறிக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய சொந்த வீடான மேஷத்திலேயே உட்கார்ந்து இருக்கும் போது, என்னோட வீட்டுல நான் எப்படி இருப்பேன், சௌரியமா கம்ஃபர்டபுளா இருப்பேன், நான் நினைச்சதை பண்ணுவேன். அந்த மாதிரி செவ்வாய் பகவான் எப்பயுமே உணர்ச்சிகளுக்கு இடம் உணர்ச்சிகளை தூண்டக்கூடியவர், அதாவது உணர்ச்சிகளுடைய காரகன் அவர் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், அதனுடைய வலு ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க எப்பயுமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள், மிகவும் பாசக்காரர்களாக இருப்பார்கள். அஃபெக்ஷன்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவங்க கிட்ட. இப்ப மேஷம்னு சொல்லும் போதே ரொம்ப முன்கோபியா இருப்பாங்க. முன்கோபம் வரும் அப்படின்னா, ஒரு தப்பு ஒரு விஷயம் அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு கோவம், அப்புறம் தான் யோசிப்பாங்க. கோபத்துல ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இல்ல ஒரு வார்த்தையை பேசிட்டு அதுக்கு அப்புறமா யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மேஷ வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேஷ செவ்வாய்ங்கிறவர், அந்த மேஷ ராசிக்கு உண்டான செவ்வாய்ங்கிறவர் அவருடைய 8ஆம் வீட்டுக்கு உண்டானவர் ஆகிறார். அப்ப என்ன ஆவார்? செவ்வாய் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது அவர் ரொம்ப தன்னுடைய செயல்களாலும் தன்னுடைய பேச்சுக்கள், தான் எடுக்கக்கூடிய முடிவுகள், இதனால அந்த ஜாதகர் சில சமயம் சங்கடங்களில் மாட்டிக்கொள்வார். ஆனா அவர் நல்ல ஒரு நிலப்புறங்கள், அந்த சொத்துக்களோட இருக்கக்கூடியவராகவும், நல்ல வீடு வாசலோட நல்ல சௌரியமா இருப்பார். நல்ல உடம்பு உழைப்பு நல்ல போடக்கூடியவராகவும், எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக எடுத்து செய்யக்கூடியவராகவும், அந்த மாதிரியான குணநலன்களோட இருப்பார். மேஷத்துல செவ்வாய் இருக்கும்போது பல பேருக்கு பார்த்தா அவங்களுடைய தலையிலயோ நெற்றியிலயோ வடு இருக்கும், அதாவது தழும்பு இருக்கும், அடிபட்டுண்ட காயம், நிறைய காயம் பட்டுப்பாங்க அவங்க. ஏதாவது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சேன், ஒரு உயிருக்கே ஒரு பயத்தை காட்டிடுதுன்னு சொல்ற அளவுக்கு உண்டான ஒரு கண்டங்கள்ல விபத்து கண்டங்கள்ல இருந்து தப்பிச்சவங்களாக இருப்பாங்க. மேஷ செவ்வாய்ங்கிறது ஆளை பார்க்கும்போது ரொம்ப நல்ல பொலிவா, நல்ல ஆள் சகச்சவேன்னு இருப்பாங்க பாக்குறதுக்கே. புருவங்கள்லாம் நல்ல டிஸ்டிங்டா நமக்கு அந்த ஃபீச்சர்ஸே பார்த்தா தெரியும். அந்த மாதிரி இருப்பாங்க. நல்ல ஒரு மாதிரி ஒரு ஷைனோட இருப்பாங்க அவங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது இதுல அஸ்வினி மட்டும் கொஞ்சம் ஒரு டல் கலரா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சில பேர் அவ்வளவு அவங்களுடைய லக்னம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அது கொடுக்கும். இருந்தாலும் சில பேர் கொஞ்சம் ஒரு டல்லா கலர் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. மற்றபடி மோஸ்ட்லி நல்ல ஒரு கலரோடவும் அந்த ஒரு ஆரஞ்சு கலர், சிவப்பு கலருடைய அந்த ஒரு ஷைன் அவங்க மேல தெரிகிற மாதிரியான அந்த ஒரு கிளாஸோட அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இவர்களுடைய உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர வகையிலும் தன்னுடைய குடும்ப சொந்தங்கள்கிட்டையும் வந்து ரொம்ப பிரியமா நடந்துப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுதான் இவங்களால தாங்கிக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல அவங்க எல்லாரும் தாம்பேச்சே கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகார போக்குமே அவங்க கிட்ட இருக்கும். நான் சொன்னதை நீ கேட்டா என்ன, நான் எடுக்கிற முடிவு கரெக்ட் தான், அதை நீங்க ஃபாலோ பண்ணினா என்னன்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்காக எதையுமே விட்டு கொடுக்க தயாரா இருப்பாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் எடுத்து செய்வாங்க. அவங்களுக்காக ஏதாவது ஒரு கடன் வாங்கி அக்கா தங்கை கல்யாணம் பண்ணணுமா, தம்பி அண்ணா அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணுமா, எல்லாமே பண்ணுவாங்க. குடும்பத்திற்காகவும் தன்னுடைய ரத்த உறவுகளுக்காகவும் தன்னுடைய விஷயங்களை வந்து தியாகம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். சொத்து பத்துக்களோட நல்லா இருப்பாங்க. உத்தியோகம் ரொம்ப நல்லா அமையும். இவங்க வந்து எப்பயுமே ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யும் போது செவ்வாய் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு படைத்தலைவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு தளபதி, அதற்கு உண்டான அந்த வீரத்துடன் இருக்கக்கூடியவர். அப்போ இவங்க வந்து ஒரு ஒரு கம்பெனில வந்து ஒரு முக்கியமான போஸ்ட்ல இவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நல்ல போல்டு டிசிஷன்ஸ் இவங்க எடுப்பாங்க. அதாவது ஒரு போஸ்டுக்கு வந்து அவங்க உட்கார்றாங்க அப்படின்னா அதை எவ்வளவு தூரம் நம்ம பயன்படுத்தி நல்ல முடிவுகள் எடுத்து அதை நல்ல வழியில கொண்டு போக முடியும் அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா இவங்க ரொம்ப அழகா பண்ணுவாங்க. நல்ல இயற்கையாவே நல்ல ஒரு தலைமை குணம் அவங்க கிட்ட இருக்கும். அது மாதிரி தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த குணமும் இருக்கும். அதே நேரத்துல இவங்களே வந்து சில சமயம் வந்து ஒரு எம்ப்ளாயியா அந்த கம்பெனியில இருந்தா கூட முக்கியமான விஷயங்கள்ல வந்து இவங்க இருந்ததுனாலதான் அதை சாதிக்க முடிஞ்சது அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆரோக்கியத்துல இவங்களுக்கு அடிக்கடி தொந்தரவுகள் வரும். அதாவது உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவுகள், ரத்த சம்பந்தமான தொந்தரவுகள் இதெல்லாம் அடிக்கடி வரும். அதை கொஞ்சம் இவங்க பார்த்துக்கணும். மற்றபடி ரொம்ப ஒரு உணர்ச்சி பிழம்பான எப்பயுமே சொந்த பந்தங்களுடன் இணைந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அடுத்தது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். ரிஷப வீடு அப்படிங்கிறதே சுக்கிரனுடைய வீடு இல்லையா, நமக்கு தெரியும். சுக்கிர பகவான்கிறவர் யாரு, ரொம்ப கலை உணர்வு மிக்கவர், அழகு ஆடம்பரம். ஃபர்ஸ்ட் சுக்கிரன்னா அழகு ஆடம்பரத்தை தான் சொல்லணும். சொகுசு, நல்ல சௌரியமா இருக்கணும், எல்லாமே கரெக்டா எல்லாம் அதாவது அமைஞ்சிருது அப்படின்னா ஹாப்பி மேன் ஹாப்பி உமன் அவங்க வாழ்க்கையிலேயே. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு தகுந்த காலத்துல எல்லா அது கிடைச்சிட்டா நல்ல ஹாப்பியா ஸ்மூத்தா லைஃப் போகணும், உலகமே இன்பமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமா இருக்கும். ரொம்ப ரசனையோட வாழணும்னு நினைப்பாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டுல செவ்வாய் போய் இருக்கும்போது தான் நினைச்ச விஷயம் தனக்கு கிடைக்கலன்னா சட்டு சட்டுன்னு கோவம் வரும். அதே நேரத்துல எல்லாரையுமே ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. இவங்களோட யாராவது ஒரு 10 நிமிஷம் பழகினா கூட அவங்க கிட்ட ரொம்ப பிரியமா பழகி அவங்களுக்கு என்ன வேணும்ங்கிறத கேட்டு ரொம்ப ஒரு நட்பு வட்டத்தை வந்து ரொம்ப பெருசாவும் விரிவுபடுத்தி கொண்டே போறவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க குடும்பத்துல முக்கால்வாசி பார்த்தோம்னா அந்த குக்கிங் ரிலேட்டட் விஷயம், சமையல் சம்பந்தமான இதுல ஈடுபட்டு இருக்கிறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு கேட்டரிங் பிசினஸ் பண்றவங்களோ சமையலை வந்து ஒரு பேஷனேட்டா செய்யறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த அவன் வச்சு பேக்கிங் எல்லாம் பண்றது, முக்கால்வாசி நல்ல இந்த பாரம்பரிய உணவு வகைகளை ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றவங்களாவும் அதுல நிறைய ஒரு வெரைட்டியை பண்ணி எல்லாரையும் வந்து ரொம்ப அட்மையர் பண்ண வைக்கிறவங்களாவும் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கலினரி ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, குக்கிங் ஸ்கில் வந்து ரொம்ப இயற்கையிலே நல்லா இருக்கும். அதே போல ரசனையா உணவை ரசிச்சு சாப்பிட்றவங்களும் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, நல்லா அழகா டெக்கரேட் பண்ணிருக்கணும். அந்த அதை வந்து நம்ம பிரசன்டேஷன் சொல்றதே வந்து சில சமயம் நமக்கு அந்த உணவை சாப்பிட தூண்டும் இல்லையா, அது மாதிரி புது புது இனோவேட்டிவா எல்லாம் செஞ்சு இவங்க வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்டா அதெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்துல தான் வந்து ஒரு இடத்துல போய் வேலை செய்யறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே தன்னுடைய அன்பான அரவணைப்பான போக்குனால தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸா மாத்திடுவாங்க. முக்கால்வாசி இவங்களுக்கு வந்து மனம் விரும்பின மாதிரி திருமணம் நடந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களால ஒரு இடத்துல போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்தவங்க தனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறது. இந்த ரிஷபத்துல இருக்கக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் அடுத்தவங்களை தனக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஆளுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு போவாங்க. பட் அந்த கிருத்திகையும் மிருகசீர்ஷமும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு முனுக்குன்னு கோவம் வரும். ஆனா வந்து எந்த இடத்துல தேவையோ அங்க வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக தான் அவங்க இருப்பாங்க. இன்பத்தோட இருப்பாங்க, எப்பயுமே நல்ல சிரிச்ச மாதிரி இருப்பாங்க. முகத்துல அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா தெளிவா தெரியுற மாதிரி இருக்கும். முகமே நல்லா பார்த்தாலே ஆள் வந்து அடுத்தவங்களை கவரக்கூடிய வகையில அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய கண்களும் அந்த புருவங்களும் வந்து ரொம்ப அழகா அமைந்திருக்கும். அடுத்தவங்களுடைய பேசும்போதே இவங்களுடைய வார்த்தைகளே வந்து ரொம்ப சாஃப்டா மிருதுவா அப்படிதான் பேசுவாங்க. ஆனா சொல்ற வார்த்தைகளை வந்து கனகச்சிதமா கரெக்டா கன்வே பண்ணக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட இந்த காரியம் ஓகே நம்ம சாதிச்சுக்கலாம், இவங்க வந்து இந்த காரியத்தை இவங்களால நம்மளால செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவாவே அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கரெக்டா இவங்க வந்து அடுத்தவங்களை எடை போட்டுருவாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து பொதுவா இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு அப்படிங்கறது இவங்க எடுத்து பண்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் இருக்கிறது.
செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த உறவு நிலைங்கிறது வந்து ஒரு சுமாரான உறவு நிலை தான். அது ரொம்ப நட்பு வீடா வந்து அவங்க கருத மாட்டாங்க. செவ்வாய் பகவான் போய் மிதுன ராசியில இருக்கும்போது, மிதுனம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து அது ஒரு உபய ராசின்னு சொல்லுவோம். மிதுனத்துடைய அடையாளத்தையே நம்ம பார்த்தோம்னா 2 உருவங்கள் கலந்த அந்த ஒரு தோற்றம் தான் அதுல இருக்கும். அதாவது எப்படின்னா, இவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே 2 எதிரெதிர் கோணங்கள்ல இருந்து இவங்க யோசிப்பாங்க. அதே நேரத்துல இவங்க வந்து நல்ல ஒரு ஒரு வியாபார நுணுக்கங்கள், வியாபார தந்திரங்கள் கற்றறிந்தவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு பொதுவா இவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோடைய லாப நஷ்ட கணக்கு அப்படிங்கறத இவங்க கொஞ்சம் நிறைய போடுவாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து அதற்கு நேர் எதிரானவர். செவ்வாய்க்கு வந்து அவருடைய உணர்ச்சிகள் தான் அவருக்கு முக்கியம். ஆனா புதன்கிறது வந்து தன்னோட அறிவு கொண்டு அது யோசிக்கும். அது வந்து உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காது. பொதுவா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு தருணம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான உணர்ச்சி மிகுந்த ஒரு தருணமா இருந்தா கூட தன் உணர்ச்சிகளை மிகவும் கட்டுக்குள் வைத்து கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிதுன கன்னிராசிக்காரர்கள் பொதுவா அப்படி இருப்பாங்க. ஆனா அந்த மிதுன வீட்டுக்குள்ள செவ்வாய் இருக்கும்போது இவருடைய உணர்ச்சிகளை அது கிளறி பார்க்கும். அந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். செவ்வாய்ங்கிறது வந்து மளமளன்னு ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயம். அது வந்து எப்படின்னா, மேஷ செவ்வாய்க்கும் விருச்சிக செவ்வாய்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். அதை மேஷ செவ்வாய்ங்கிறது வந்து அடிச்சுட்டு யோசிக்கும். விருச்சிக செவ்வாய்ங்கிறது என்ன பண்ணும்னா, நல்லா யோசிச்சுட்டு இப்ப அடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அடிக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஒரு செயலை செய்து முடித்து விட்டு மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, முக்கால்வாசி அந்த மாதிரியான எண்ணங்கள் தலை தூக்கும். ஒரு முடிவை எடுத்துட்டு ஆனா இப்படி பண்ணிட்டோமே, நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு. ஆனா விருச்சிகம் கொஞ்சம் சேஃபா பிளே பண்ணும். இது செஞ்சுட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துருமோ, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமோ அப்படின்னு அந்த முடிவை எடுப்பதை கொஞ்சம் தாமதப்படுத்தும், போஸ்ட்போன் பண்ணும். அது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய இயல்பு. இப்போ இந்த மாதிரியா அந்த உணர்ச்சிகளிலே கட்டுப்படக்கூடிய செவ்வாய் வந்து மிதுனத்துல போய் உட்காரும் போது என்ன பண்ணும்னா, அந்த உணர்ச்சிக்கும் அந்த அறிவு எடுக்க சொல்லக்கூடிய முடிவுக்கும் ஒரு போராட்டமே நடக்கும் அங்க. அதனால இவங்களால சில சமயம் எளிதில் முடிவெடுக்க முடியாம கொஞ்சம் திணறுவாங்க. அது வந்து அவங்களுடைய லக்ன பலம் இதெல்லாம் அடுத்தது இருக்கு. சில இந்த மாதிரியான சம்பவங்கள் சிலது இவங்க வாழ்க்கையில வரும். அப்ப வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து அவங்க ஃபேமிலியில அந்த உறவுகளை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது யார் பக்கம் நம்ம பேசுறது, எந்த உறவுக்காக முடிவெடுக்கிறதா இல்ல இது நல்லதுங்கிறதுக்காக முடிவெடுக்கிறதான்னு கொஞ்சம் அவங்க கிட்ட அந்த ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். அப்ப அறிவு வெல்லும் அப்படிங்கிற முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இவங்களுடைய உணர்ச்சிகள் வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஒரு தொழில் உத்தியோகம் அப்படின்னு பண்ணாங்கன்னா அடிக்கடி நிறைய மாற்றங்களை சந்திப்பார்கள். ஏன்னா இவங்களால வந்து ஸ்திரமா அந்த இடத்துல இருக்க முடியாது. இதை மாத்திப்போமான்னு இவங்களுடைய யோஜனைகள் மாறிண்டே இருக்கும். அதனால ஒரு நிரந்தரமான ஒரு தொழில், நிரந்தரமான ஒரு உத்தியோகம்னு சொல்லிட்டு அவங்க இல்லாம அந்த இடத்துலயும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பயுமே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம ஒரு அஜிடேஷன் அப்படிங்கறது அவங்க அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்றதா இருந்தாலும் அந்த மாதிரி செய்யும் போது அவங்க வந்து நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடியதாகவும் அவங்களுடைய சூழ்நிலைகள் அமையும். நல்ல தன்னுடைய அறிவை உபயோகப்படுத்தி சொத்து பத்துக்கள் திரட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். புத்தியை யூஸ் பண்ணி அதன் மூலமா நான் வந்து என்னுடைய டாக்டிக்ஸை வந்து நான் மாத்திண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. நல்ல ஒரு சாணக்கியத்தனமும் நல்ல ஒரு எக்ஸலண்ட் பிளானிங் அப்படிங்கிறது இவங்க கிட்ட ரொம்ப அழகாவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு தளபதி வந்து எப்படி ஒரு போருக்கு வந்து இந்த வியூகம் வகுத்து அந்த படைத்தலைவன் அப்படிங்கிறவன் செயல்படுவானோ அது மாதிரி அந்த செவ்வாயுடைய அந்த போர் குணமும் ஒரு காரியத்தை நான் எடுத்துட்டேன், இதை எப்படியெல்லாம் நான் வியூகம் பண்ணி என்னெல்லாம் பிளான் பண்ணி நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், என்ன பண்ணினா நான் வந்து அதில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத எக்ஸலண்டா பண்ணக்கூடியவர்கள் இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். செவ்வாய் வந்து மிதுன ராசியில இருக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.